அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனில் 4 முனிசிபாலிட்டி ஒரு பக்கமும், அமெரிக்கா, இஸ்ரேல், அடுத்து ஜெர்மனி, பிரான்ஸு, இப்படி 13 நாடுகள் இன்னொரு பக்கமும் நடக்கின்ற இந்த யுத்தம் பல கோரமான நிலைகளை எட்டியிருக்கிறது. நேற்று ஹமாஸ் போராளிகள் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அது திடீர் தாக்குதல், ஆம்புஷ். அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிரேக்கிங் த ஸ்வார்ட். அதாவது நத்தியான்ஹூ ஒரு பெயர் வைத்திருந்தான். இந்த இஸ்ரேல் காசா மீது நடத்துகின்ற கூட்டுப்படுகொலைகளுக்கு ஆப்ரேஷன் அயன் ஸ்குவாட், ஸ்வாட் என்று. ஸ்வாட்லாம் என்ன பேப்பரில் செய்வாங்க? அதை முறைக்கும் விதமாக நேற்று நடந்த அந்த திடீர் தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் பிரேக்கிங் த ஸ்வாட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது பெய்த் ஹானூனில் நடந்திருக்கிறது. ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயம்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒரு சப்போர்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த உதவிக்கு வந்தவர்களையும் தாக்கி இருக்கிறார்கள். நிலவடி குண்டுகள் வழி அத்தனை பேரும் பிணமாகி இருக்கிறார்கள். அது அடுத்து இந்த இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான உதவியாக இருந்த காம்பேக்ட் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் பட்டாலியன் கமாண்ட், அதாவது மொத்த உளவையும் ஒன்றாக கொண்டு வந்து அனலைஸ் பண்ணி எங்கெங்கே தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்கின்ற அந்த யூனிட்டை நேற்று அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. அது இப்போ காசா டிவிஷனில் இல்லை. அடுத்து அதை ரிசல்ட்டிங் இன் கன்ஃபார்ம்டு கேஷுவாலிட்டிஸுங்கிறாங்க. நிறைய பேர் அதில் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. அடுத்தது இஸ்ரேலி சப்போர்ட் ஃபோர்ஸையும் அளிச்சிருக்காங்க. அடுத்தது புதுசாக ஒரு அவுட் போஸ்ட்டை சுஜயால ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதையும் அளித்திருக்கிறார்கள். இப்போ ஃபுல் ஃப்ளஜ்டாக சண்டை போடுறாங்க. இஸ்ரேலி மீடியாவே ஒரு செய்தியை சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், நத்தியான்ஹூவும் முன்னாடி யோ கேலண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த பாருங்க, இவங்க ரெண்டோரும் அடிக்கடி காசால ஒரு பகுதிக்கு போய் வருவார்கள். அந்த பகுதியை நேற்று போராளிகள் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் அல் குட்ஸும் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறது. இனிமேல் இஸ்ரேலி மீடியாவில் இன்னொரு அதிகமாக ஹைலைட் ஆகிற விஷயம் என்னன்னா, 30,000 புது ரெக்ரூட். ஏற்கனவே 40,000 இஸ்ரேல் மீடியா சொல்லிச்சு. ஆனால் நம்ம கணக்கு 1,00,000. இப்போ இவனை 70,000 வந்திருக்கான். ஒரு 40, இப்போ ஒரு 30 சொல்லலாம். இவங்கெல்லாம் ஃபுல்லி கொரில்லா யுத்தத்தில் முற்றாக பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். சதர்ன் காசாவில் இருந்து, தெற்கு காசாவில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளால் பூந்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து இஸ்ரேலை அகற்றுவது என்று. இது இதுவரைக்கும் இல்லாத 561 நாட்களாக இல்லாத ஒரு திட்டமாக நமக்கு தெரிகிறது. இதைத்தான் இவங்க முதல்ல வச்சிருக்கணுங்கிறது தான் இராணுவ நோக்கர்களுடைய பார்வை. அடுத்தது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ராக்கெட்டு இது நிர் ஸ்டாக்லையும் அஸ்கலான், அஸ்தோத் ஆகிய இடங்களில் தொடர்ந்து போராளிகள் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அந்த இடத்தில் இருந்த இராணுவ தளங்கள் கூட அகற்றப்பட்டு அந்த இடம் காலியாக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை இப்பொழுது உள்ளே போகிறவர்கள் அந்த இடத்துக்கு கடைசியாக அந்த இடங்களை கைப்பற்றலாம் என்பது ஒரு ஹேசியம். அடுத்து இஸ்ரேல் வழக்கம் போல ஈஸ்டர்ன் காசா, மவாஸ், கான்யூனஸ் அகதிகள் முகாம், பெய்த் லோஹியா, நுஸ்ரத் கேம்பு இங்கெல்லாம் போட்டிருக்காங்க. 90,000 மக்கள், பாலஸ்தீன அப்பாவி மக்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் 115 1 கேம்பில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எத்தனை நேரம் சாப்பாடு கிடைக்குன்னு தெரியல. ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி அதை பொறுப்படுத்தி இருக்கிறது. ஆக இது வரைக்கும் நேற்று வரைக்கும் 51,201 பேர் ஷஹீதானதாக கணக்கு சொல்கிறார்கள். எனக்கு இன்னொரு 14,000 பேரை நம்ம கூட்டிக்கணும். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களை காணவில்லை என்று சொல்கிறார்கள். இது இவர்களுடைய கணக்கு. மற்ற கணக்கில் இது அதிகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு போராளிகளின் படை, அது குறிப்பாக அல் காசம் பிரிகேட்ஸு, அதாவது ஹமாஸோடைய போர் பிரிவு, அது ரொம்ப டைனமிக்காக ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக மூவ்களை கொண்டு போகிறாங்கங்கிறது.
இதில் நம்ம நேற்றும் இன்னும் பல நாட்களாகவும் சொல்லி வந்த ஒரு உண்மை, இஸ்ரேலுடைய ஊடகங்களால் குறிப்பாக காண்ட் சேனல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இஸ்ரேல் இப்பொழுது காசாவுக்கு அனுப்புவது 4 மாதங்களுக்கு முன்னால் ட்ரெயின் பண்ணி 4 மாதங்களுக்கு முன்னால் இராணுவத்தில் சேர்த்து முழுமையாக பயிற்சி அடையாதவர்களை அனுப்புகிறது. இதனால் கிவாத்தி பிரிகேட்ஸும் கூலானி பிரிகேட்ஸும் பெரிய அளவில் அடி வாங்குகின்றன என்று சொல்லியிருக்கிறது. இதனால் இது எதனால இப்போ திடுதுப்பும்னு சிலரை ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் ஆகாமல் காசாவுக்கு அனுப்புதுன்னா அங்கே ஆட்கள் போராடும் ஆட்கள் பற்றாக்குறை. இப்போ நம்ம திரும்பியும் ஒரு மீட்பார்வையை பார்க்கின்ற போது இதுவரைக்கும் இவர்கள் அடித்து இப்போ நிறைய அடித்து காயம்படவும் இறக்கவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்லேயே அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேலுடைய இராணுவத்தின் ஒரு பெரும் பகுதி இப்பொழுது சண்டை, குறைந்தபட்சம் காம்பாக்ட் ஃபிட் இல்லை, சண்டை போடுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை. ஒன்று. ரெண்டாவது 1,40,000 20,000 1,20,000 இருந்து 40,000 ஆச்சு. இன்னைக்கு அந்த கணக்கு வரலை. 1,40,000 பேர் நாங்கள் வரமாட்டோம், நம்ம ஒரு அநியாயத்தை செய்வதற்கு, கூட்டுப்படுகொலைகளை செய்வதற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால பெரிய அளவில் ஆல் ஷார்ட்டேஜ் வந்திருக்குங்கிறத கான் சேனலுடைய இந்த அசஸ்மெண்ட். இப்போ இந்த கூலானி பிரிகேட்ஸு ரொம்ப அதிகமான விலை தந்து நாம் பயிற்சி கொடுத்ததுன்னு சொல்லக்கூடியது பல தவறுகளை செய்கிறது. அப்படி நடந்த ஒரு தவறில் தான் ஒரு 15 பேராமெடிக்கல்ஸை கொண்டுட்டாங்கன்னு அந்த பேராமெடிக்கல்ஸை கொலை செய்ததுக்கு ஒரு நொண்டி காரணத்தையும் இஸ்ரேல் சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த 561வது நாளிலும் போராளிகள் குழுக்கள் நிறைவே சாதித்து இருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஆள் இல்லாத குறையை மாற்றி இருக்கிறார்கள். அடுத்தது, இஸ்ரேலில் இப்போ இந்த கேப்டிவ்ஸ் இருக்காங்களா, இவங்கெல்லாம் காசா பார்டரில் ஸ்பீக்கரை வச்சு கத்துறாங்க. நாங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கும் என்று நினைக்கிறோம் என்று கத்துகிறார்கள். இந்த அளவுக்கு அந்த மக்கள் போராடுகிறார்கள். நேற்றும் லட்சக்கணக்கானோர் கூடி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். போலீஸுக்கும் இஸ்ரேல் போலீஸுக்கும் அவர்களுக்கும் பெரிய சண்டை நடந்திருக்கு. பலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இது காசாவில் என்று சொன்னால் வெஸ்ட் பேங்கில் நெபுலஸ்லையும் நார்தர்ன் வெஸ்ட் பேங்க் வடக்கு வெஸ்ட் பேங்க்லையும் பெரிய சண்டை நடந்திருக்கு. அதில் முன்னணியில் நின்ற 2 முக்கியமான முஜாஹிதுகள் ஒரு பெரிய இராணுவத்தை திரும்பவும், ஏற்கனவே ஒன்று நடந்தது, பெரிய இராணுவத்தை திரும்பவும் தாக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு தான் பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு அதிகமான இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை இன்று காலையில் ஷஹீதாக்கி விட்டார்கள். அந்த சகாதத்தை அவர்கள் நாடிதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் வெஸ்ட் பேங்கிலையும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஜெனினில் இந்த புதிதாக ஒரு 600 வீடை இடித்து விட்டதாக தகவல்கள் சொல்லுகின்றன. அடுத்து இஸ்ரேலு ஒரு நயவஞ்சகமான ஒரு திட்டத்தை கொண்டு வருது. இப்போ இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேரை விட்டதில்லை, அவங்கெல்லாம் ரமலா, ஜெருசலம், வெஸ்ட் பேங்க் இந்த பகுதியில் உள்ளவங்க, இவங்களை திரும்ப அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணால் அந்த எக்ஸ்சேஞ்ச் டீலில் கமாஸுக்கு கிடைச்ச மிச்சம் ஒன்றும் இல்லைன்னா ஆக்கலாம்னு ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக சொல்லுகிறது. அதனால் வரக்கூடிய பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், அவர்களெல்லாம் போராளிகள் குழுக்களை கடற்கரை சேர்றாங்க. தங்களால் முடிந்த வரைக்கும் அந்த போராளிகள் குழுக்களில் தங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சேர்த்து விடுகிறார்கள். அப்போ அங்கே இந்த அநியாயம் அதிகமாக அட்ராசிட்டிஸ் அதிகமாக அநியாயத்துக்கு எதிராக போராடுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி வருகிறது. அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது ஹூத்திஸ்லேருந்து பல அதிர்ச்சியான தகவல்கள். அந்த அதிர்ச்சியான தகவல்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், அமெரிக்காவுக்கு USS ட்ரூமேன் இஸ் சிங்கிங். பெரிய அந்த ஃப்ளீட்டு செயலிழந்து தான் நிற்கிறதுங்கிறதா நம்ம நேற்று வரைக்கும் சொன்ன தகவல். ஆனால் நேற்று அது கம்ப்ளீட்டாக செயலிழந்தது மட்டும் இல்லை, அது மூழ்குகிறது என்ற செய்தி. இதை கிராஸ் செக் பண்ண முடியலை. ஆனால் அது செயல்படலை, அது பெரிய தோல்வி. அது ட்ரம்ப்புக்கு பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்தால நேற்று 24 மணி நேரத்தில் 2 MQ-9 ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. இந்த 2 MQ-9 சேர்த்து அவங்க 26ங்கிறாங்க, நம்ம கணக்கு 24 25 வருது. பெண்டகன் என்ன சொல்லுதுன்னா MQ-9 தீர்ந்து போச்சுடா அப்படின்னு. அந்த அளவுக்கு நேற்று பயங்கரமான தாக்குதல், நிறைய டஸ்ட்ராயரை இது பண்ணியிருக்காங்க. நமக்கு சில விஷுவல் மீடியா கப்பல்கள் எரிவதையெல்லாம் காட்டுகிறார்கள். அதில் அது பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்காண்டாம். ஆனால் தாக்குதல் பயங்கரமாக இருக்கிறது என்பதுதான் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ
யமனுக்குள்ளால யமன் கவர்மெண்ட்டை யமனிய படைகளை யமனில் இருக்கக்கூடிய அரசாங்க படைகளை ஹூத்திஸுக்கு எதிராக திருப்பணும்னு பார்த்தாங்கல்ல, அது ஒரு பெரிய முயற்சியை எடுத்தா ஹூத்திஸு அதையும் பிடிக்கும், சவுதி அரேபியாவுக்குள்ளாலையும் போகுங்கிற மாதிரி நிலை இருந்தனால சவுதி அரேபியா கையை கழுவிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால அந்த அவங்க அந்த யமனுடைய யமனி சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சில், அதாவது உச்சபட்ச அரசியல் குழு என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் காசாவோடு உறுதியாக நிற்கிறோம், இந்த போராளிகள் ஹூத்திஸு காசாவுக்கு உதவி செய்வதையும் நாங்கள் பூரணமாக ஆதரிக்கிறோம், நாங்கள் காசாவோடு நிற்கிறோம், காசாவினுடைய முற்றுகையும் அகற வேண்டும், அதற்கு உணவுப் பொருட்களும் போகாத வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாரு. இதில் பெரிய அதிர்ச்சி என்னன்னா, சைனா சமயம் பார்த்து காய நகர்த்திட்டாங்க. பெண்டகன் சொல்லிக்கிட்டே இருந்தான் பாருங்க, இங்கே ஹூத்திஸு கூட எல்லா ஆயுதங்களையும் நீ நாசமாக்கிட்டேன்னா நமக்கு சைனாவோடு ஏதாவது பிரச்சனை வந்துன்னா நம்மகிட்ட ஆயுதம் இருக்காதுன்னு. இதை கிளீனாக புரிஞ்சுக்கிட்டு சைனா என்ன செய்யுதுன்னா, சைனாவுடைய ஒரு பெரிய கம்பெனி டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டை ஹூத்திஸுக்கு கொடுக்குறாங்க. அந்த கம்பெனிக்கு அந்த சைனீஸ் பேர் யாங்ஸ்வாங்னு ஒரு பேரை சொல்கிறாங்க. அந்த கம்பெனி தான் துல்லியமாக ஹை ரெசல்யூஷன் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன செய்யுது, ஹூத்திஸுக்கு கொடுக்குது. ஹூத்திஸ் அதை வச்சுட்டு தான் ரொம்ப துல்லியமாக நிறைய கப்பல்களை அழிக்கிறார்கள். இப்போ ஹூத்திஸ் வந்து சைனாவினுடைய உதவியோடு டார்கெட்டிங் வார்ஷிப்ஸ், யுத்தத்துக்கு வந்த கப்பலை தான் நுறக்கிறாங்க. நீ என்ன செய்கிற, நேற்று கூட 36 தடவை குண்டு போட்டு 12 பேரை கொலை செய்திருக்க, 30 பேரை காயப்படுத்தியிருக்க. இது ஒரு ஜெனோசைடு அமெரிக்கா செய்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேலுக்காக. இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காங்க ஹூத்திஸு, நாங்கள் வந்து அமெரிக்கா கப்பல் உட்பட எதையுமே நாங்கள் தடுக்காம தான் இருந்தோம், இஸ்ரேல் கப்பலை மட்டும்தான் தடுத்தோம். இப்போ இங்கே வந்து அமெரிக்கா கப்பலே நாங்கள் இப்போ தடுத்துட்டோம், இஸ்ரேலி கப்பலுக்கு நிரந்தரமான தடை வச்சுருக்கோம், அது அந்த முற்றுகையை மாற்றுகின்ற வரைக்கும். ஆனால் அமெரிக்கா வந்து நான் ரெட்சியில் நேவிகேஷனை, ரெட்சியினுடைய போக்குவரத்தை சரி பண்ணதாங்கிற இந்த யுத்தத்தை நடத்துகிறேன் என்பது பொய் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்கள் திக்குமுக்காடி போய் நிற்க. யூஎஸ்எஸ் கால்வின்சன் என்னாச்சு, உள்ளே போகிறதுக்கே பயந்து இன்னைக்கு. ஏன்னா ட்ரூமேன் வந்து ஒன்றும் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நேற்று அமெரிக்காவினுடைய டாமி ப்ரூஸ் என்ற அமெரிக்கா உள் விவகாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு சகோதரி ஒரு பேட்டி கொடுக்குறா. அதில் சைனா தான் நிறைய ஹெல்ப் பண்ணுது, கொரியாவும் ஹெல்ப் பண்ணுது, ஈரானும் ஹெல்ப் பண்ணுது. ஈரான் 2000+ சேட்டலைட்டை மேலே வச்சிருக்கு. இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் அமெரிக்கா ஆக்கப்படுகிறது. இதை அமெரிக்கா பொறுத்து கொள்ளாதுன்னு சைனா சொல்லியிருக்கு. எங்களுக்கு அது இப்படி எதுவுமே தெரியாது என்ன சொல்லிட்டு காயை சரியாக நகர்த்திட்டான். இப்போ சைனாவுக்கு பக்கம் திரும்புறதுக்கு உனக்கு ஆயுதம் கிடையாது, உன் கப்பல் யூஎஸ்எஸ் ஜெரால்டு, யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன், யூஎஸ்எஸ் இது ட்ரூமேன் எல்லாமே ரோட்டில் கிடக்கு. எல்லாமே செயலிழக்க வைத்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அவர்களால் தொடுத்து நடத்த முடிகிறது. இஸ்ரேலுக்குள்ளால் உள்ள குழப்பம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இஸ்ரேலில் உள்ள ஒரு பெரிய அதிகாரி என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அது லாபிட், யார் லாபிட் சொல்லியிருக்காரு, இன்னும் இஸ்ரேலு அமெரிக்காவுடைய ப்ரொடெக்டரேட்டாக தான் இருக்குது. 72 வருஷமாயும் நம்ம வானத்தில் பறந்தோம், பயங்கரமான டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டாங்கெல்லாம் பொய் இமேஜ். இப்போ அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு அமெரிக்கா கொட்டுறான், ஆனாலும் காலில் விழ வேண்டியது இருக்கு, அவமானப்படுத்துகிறான், ஆனாலும் காலில் விழ வேண்டியது இருக்கு. நெத்தன்யாஹூ அப்படி ஒரு ஏற்பாடை செய்து விட்டான் என்று. இதனிடையே அமெரிக்கா வந்து சிரியாவிலிருந்து வெளியே போகிறதா முடிவு பண்ணியிருக்கு. அது அங்கே இருந்து இஸ்ரேலுக்கு போகும் போல தெரியாம சிரியாவில் இனிமேல் கொள்ளடிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு அது வந்ததாக தெரிகிறது. இப்படி சுற்றி எந்த பக்கம் சுழந்தாலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய தோல்விகள் காத்து கொண்டு இருக்கின்றன. ஒருவேளை இந்த சதன் சைடில் உள்ள போகக்கூடிய போராளிகள் குழு என்ன செய்வார்கள் என்பதை காத்திருந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.